தங்கராஜ் அப்படிங்கிற யூடியூப் யூசர் சைனா உருவாக்குற ஆர்டிபிஷியல் நிலவால என்ன நன்மை தீமை அப்படின்னு கேட்டிருந்தாரு. இன்னைக்கான வீடியோல நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீனா செயற்கை நிலவை விண்ணில் செலுத்த திட்டமிட்டுள்ளது. செங்டு என்ற நகரத்திற்கு வெளிச்சமூட்டக்கூடிய அளவிலான நிலவை விண்ணில் நிறுத்தப் போகிறது. அதாவது ஒரு நிலவல்ல 4 நிலவுகள். முதல் செயற்கை நிலவை 2020 இந்த திட்டத்தை சாத்தியப்படுத்த முடியும் என நிரூபிக்க நிறுத்தப் போகிறது. மற்ற 3 நிலவுகளை 2022 விண்ணில் நிறுத்தப் போகிறது. இந்த நிலவை பற்றிய தொழில்நுட்ப தகவல்களை இதுவரை சைனா வெளியிடவில்லை. ஆனால் நமது நிலவை போல இந்த செயற்கை நிலவு சூரியனின் ஒளியை பிரதிபலிக்கும் என்று மட்டும் தகவல்களை சைனா வெளியிட்டுள்ளது. இப்போதைக்கு 500 கிலோமீட்டர் பகுதிக்கு இந்த செயற்கை நிலவின் ஒளி இருக்கும் என சீனா கூறுகிறது. ஒரு செயற்கைக்கோளில் ஏவப்படும் செயற்கை நிலவானது 10 முதல் 80 கிலோமீட்டர் தொலைவிற்கு பிரகாசமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த திட்டம் வெற்றியடைந்தால் நகர்ப்புறங்களில் மின்சாரத்திற்காக செலவிடப்படும் $174 மில்லியன் வருடத்திற்கு மிச்சம் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இந்த நிலவினால் இயற்கை சீற்றத்தினால் மின்சாரம் இல்லாத பகுதிகளுக்கு ஒளியூட்ட முடியும். இதே போன்றதொரு திட்டத்தோடு 20 வருடங்களுக்கு முன்பு ரஷ்யா ஒரு திட்டத்தை உருவாக்கியது. 1993 20 மீட்டர் நீளமுள்ள ரெஃப்ளெக்டிவ் பில்மோடான சின்மயா என்ற சேட்டிலைட்டை ரஷ்யா விண்ணில் செலுத்தியது. சில மணி நேரங்களில் சில 100 கிலோமீட்டர் தூரம் பயணித்த பிறகு 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒளியை யூரோப்பின் மீது பட வைத்தது. ஆனால் அந்த நிலவின் ஒளியால் ஒரு பிளாஷ் போன்ற குறைந்த ஒளியையே வெளியிட முடித்தது. பூமிக்கு அது திரும்பும் போது எரிந்து போனது. ரஷ்யர்கள் சில வருடங்களுக்கு பிறகு இதே போன்ற திட்டத்தை மீண்டும் உருவாக்கினர். இந்த முறை 25 மீட்டர் ரெஃப்ளெக்டிவ் மிரரை பயன்படுத்தினர். இந்த திட்டமும் தோல்வியில் முடிந்தது. சீனாவின் திட்டத்தில் ஒரு பிரச்சனையுண்டு. ஒரு குறிப்பிட்ட நகரத்தை ஒளியூட்ட செயற்கை நிலவை நிலையான இடமான 36,000 கிலோமீட்டர் தொலைவில் நிறுத்த வேண்டும். ஆனால் 500 கிலோமீட்டரில் செயற்கை நிலவை நிறுத்தினால் ரஷ்யன் செயற்கை நிலவுக்கு நடந்த அதே பிரச்சனை தான் மீண்டும் நிகழும். 36,000 கிலோமீட்டர் தொலைவில் செயற்கை நிலவை நிறுத்தினால் அதன் ரெஃப்ளெக்டிவ் மிரரின் விட்டம் 100 கிலோமீட்டருக்கு மேல் இருக்க வேண்டும். சூரியனின் கதிர்வீச்சால் இயற்கை நிலவு பூமியை சுற்றாமல் பூமியை விட்டு நீங்கி சென்றுவிடும். இது நிகழாமல் இருக்க வேண்டுமென்றால் அதோடு த்ரஸ்டர் இணைக்கப்பட வேண்டும். த்ரஸ்டர் இயங்க எரிபொருள் வேண்டும். எரிபொருள் நிரப்ப அதிக செலவு தேவைப்படும். ஒருவேளை இவைகளை சமாளித்தாலும் செயற்கை நிலவால் ஒளி மாசு ஏற்படும். இதனால் மனிதனுக்கும் மிருகத்திற்கும் இயல்பு நிலை பாதிக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.